ஓம் நமோ நாராயணாய நமக. சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர்நிதிரவ்யயக சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவஃ பிரபுரீஸ்வரக பிரபுரீஸ்வரக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் 3வது ஸ்லோகம் வரைக்கும் படித்து பார்த்து விட்டீர்களா? இதுவரை இப்போது நாம் போகுது 4வது ஸ்டான்ஸா. இப்போ அந்த ஸ்டான்ஸாவில் முதல் நாமம் அப்படின்றது பார்த்தா இப்போ நம்ம 25வது நமகன்றது வரும். சர்வக. ஓகேவா? பொருள் அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தாங்கன்னா அனைத்தையும் உடலாக கொண்டவர். அதை எப்படி சொல்லணும் நமகக்கு அப்படின்னா சர்வாய நமக அப்படின்னு நாம் சொல்ல வேண்டும். இந்த 25வதுக்குரிய திருநாமத்தை பற்றி பெருமாளுடைய பெருமையும் அதனுடைய கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பெருமாளுடைய கல்யாணம், அந்த மாதிரி திருக்கல்யாணத்தை பற்றி நம்ம இதை பார்க்க போகிறோம். யாருக்கு? பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் எப்படி திருக்கல்யாணம் நடைபெற்றது என்பதை பற்றி பார்ப்போமா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட கல்யாணத்தில் 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் வந்திருந்தார்களாம். பிரம்மதேவர் தான் புரோகிதர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாராம். நம்முடைய பரமசிவன் வருவோரை வாங்க என்று சொல்லும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டாராம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுடைய தெய்வங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கு பாருங்கள். திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அனைவரும் புறப்படுவதற்கு முன்பு உணவளிக்க வேண்டும் என்று பிரம்மர் கேட்டுக்கொண்டாராம். சாப்பிடாம நம்ம சொல்வோம்ல, சாப்பிடாம போகாதங்க, சாப்பிட்டங்களா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி பிரம்மா இப்படியே கேட்டுக்கொண்டாராம். அதற்கான தொகையை குபேரனிடமிருந்து கடனாக ஸ்ரீனிவாசன் பெற்றாராம். யார்? நம்ம பெருமாள். அதாவது பொதுவாக எல்லா திருமணங்களையும் மணப்பெண்ணின் பெயரை இட்டு சொல்வதே வழக்கம். அது நம்ம என்ன சொல்லுவோம்? சீதா கல்யாணம், சிவன் கல்யாணம் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சீதா கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், வள்ளி தேவானை திருமணம், ருக்மிணி கல்யாணம் என்று தான் சொல்கிறார்கள். ஏன் சொல்கிறாங்க? அவங்க பெண் வீட்டில் தான் அந்த கல்யாணம் நடத்தி வைப்பதனால இப்படியே அது பேர் பெற்றுச்சான். அதனால் கடன் வாங்கி, பெண் வீட்டார் தான் கடன் வாங்கி செலவு செய்து திருமணத்தை எல்லாம் நடத்துவார்கள் என்று நமக்கே தெரியும். ஆனால் இங்கு மட்டும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தங்கன்னா, மணமகனான ஸ்ரீனிவாசனை கடன் வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்தி பத்மாவதியை கல்யாணம் பண்ணி கொண்டாராம். ஸ்ரீனிவாச கல்யாணம் என்று மணமகனே இட்டே சொல்லும் வழக்கம் ஏற்பட்டது. அதாவது இப்போ நம்ம பாருங்களேன், ஸ்ரீனிவாச கல்யாணம் தான் சொல்லுவோம் நம்ம எப்போதுமே. அதனால் ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் தான் இப்படி எப்போதுமே சொல்லப்பட்டது. ஏன்னா இவர் தான் அந்த கல்யாணத்தை குபேரனிடமிருந்து கடன் வாங்கி இதை நடத்திக்கிட்டு வந்தாராம். அதனால் இப்படியே இந்த கல்யாணம் பேர் பெற்றதாம். இந்த கல்யாணத்துக்கு எப்படி சமையல்லாம் ஆச்சு அப்படின்றத பார்ப்போமா? அக்னி தேவர் இருக்கார்ல, அவரு தான் சமையற்காரராக நியமித்தாராம் ஸ்ரீனிவாசர். யார்? நம் எம்பெருமான். அதனால் எப்படி வந்திருக்கு பாருங்கள். திருமலையில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களை பயன்படுத்த சொன்னாராம். எங்கெங்கெல்லாம் நல்ல புண்ணிய தீர்த்தம்லாம் இருக்கோ அதை வச்சு தான் சமையல் செய்யணும் அப்படின்னு சொன்னான். சுவாமி புஷ்கரணியில் தான் பாயாசம். சுவாமி புஷ்கரணியில் தான் பாயாசமாக அந்த தண்ணியை எடுத்து தீர்த்தத்தை எடுத்து, தேவ தீர்த்தத்தில் குழம்பு, தும்பு தீர்த்தத்தில் பொங்கலும், பாண்டு தீர்த்தத்தில் ரசமும், குமாரதாரை தீர்த்தத்தில் லட்டும் தயாரிக்கப்பட்டனவாம். அதனால் தயாரிக்கப்பட்ட உணவுகளை என் குலதெய்வமான அகோபில்ல நரசிம்மருக்கு சமர்ப்பித்து விட்டு தான் உண்ண வேண்டும் என்றாராம் சீனிவாசன். யார்? நம்முடைய எம்பெருமான். அவ்வாறே பிரம்மதேவர் நரசிம்மருக்கு உணவை நிவேதானம் செய்தாராம். அங்கிருந்து 120 கோடி பேருக்கு யார் பரிமாறப் போகிறார்கள் என்று அனைவரும் யோசித்து கொண்டிருந்தார்களாம். பார்த்துக்கோங்க, இவ்வளோ பேர்த்துக்கு யாரால் சமைச்சு சாப்பாடு போட முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப சமையலறையில் நுழைந்து ஸ்ரீனிவாசன் என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து பண்டங்களையும் அபுக்குன்னு தானே உண்டாராம். இப்படி உண்டோன்னே என்னடா அங்கேருந்த 30 முக்கோடி தேவர்கள் என்ன செஞ்சாங்க? என்னடா வந்தவங்களுக்கு போடாமல் இப்படி சீனிவாச பெருமாளே இப்படி சாப்பிட்றாரு, வர விருந்தாளிலாம் இப்படி பட்னியால் அமர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
முதல்ல சாப்பிட்றாரு என்று தேவர்களும் ரிஷிகளும் யோசித்து கொண்டிருந்தான். ஆனால் இதில் என்ன ஒரு விந்தை மேஜிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் உண்டுனா சாப்பிட்டு முடித்தவுடன் அங்கிருந்த 120 கோடி பேரின் வயிறும் நிரம்பி விட்டு ஏப்பமே விட்டனராம். எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்கள். இது எவ்வாறு நடந்தது என்ன எல்லா தேவர்களும் வியந்தார்களாம். அப்போது வியாசர் கூறினார், ஒரு மனிதன், இப்போ நம்மளே இருக்கிறோம், ஒரு மனிதன் நம்ம என்ன செய்கிறோம், இந்தாம்மா இந்த சாப்பாடு, இந்த கிட்னிக்கு இது நல்லது, இந்த கர்ப்பப்பைக்கு இது நல்லது, ஹார்ட்டுக்கு இது நல்லது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு உறுப்புக்குமா உணவை கொடுத்துட்டு சாப்பிட்றோம் இல்லைல்ல. அந்த மாதிரி இது கொஞ்சம் நானாக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி அனைத்து உறுப்புகளும் இப்போ எப்படி நம்ம ஒரு வாய்க்குள்ளே தான் எதாக இருந்தாலும் சாப்பிட்றோம். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் விட்டமின் சி எதாக இருந்தாலும் என்ன சாப்பிட்றோம், அந்த வாய்க்குள்ளே தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த போல் சாப்பிடும்போது என்ன செய்யுது, அந்த அனைத்து சத்தையும் அந்தந்த உறுப்புகள் எடுத்துக்கொள்கிறது. புரியுதா? இப்படி எடுத்துக்கொள்ளும் இவ்வுலகமும் உயிர்களும் அனைத்தும் யாருடையது, நம்முடைய எம்பெருமானுடையது. அதனால் எம்பெருமானுடையதாக இருப்பதால் தான் அவர் உண்டுவிட்டால் அந்த உடலினுடைய பகுதிகளாக இருக்கும் நாம் யாரும் தனித்தனியாக உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியமே இல்லையாமா. இறைவனுக்கு பசியாறிவிட்டால், இறைவன் பசியாறிவிட்டால் நமக்கு ஆறிவிடும் என்று சொல்கிறார்கள். அதனால் இந்த சம்பவத்தை நினைவு கொண்டுதான் ஆழ்வார் என்ன செய்கிறாரு, உலகமுண்ட பெருவாயா என்று அழைத்தாராம். உலகம் நீ சாப்பிட்டா உலகமே உண்டனா சாப்பிட்டது, உண்டன்னு அர்த்தம். உலகம் கூட்டல் உண்ட அப்படின்றது அர்த்தம். இப்படி சர்வ உலகங்களையும் தன் உடலாக கொண்டு சர்வத்துக்கு உயிராக விளங்கும் நம்முடைய எம்பெருமான் சர்வக என்று அழைக்கப்படுகிறது. அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 25வது திருநாமமாக சொல்லப்படுகிறது. சர்வாய நமக என்று நாம் தினமும் ஜபம் செய்து கொண்டால் அடியார்கள் வாழ்வில் எப்போதும் நிம்மதியுடன் திருப்தியுடனும் வாழ்வார்கள். அதனால தான் நம்ம ஏதாவது ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம நெய்வேத்தியம் இறைவனுக்கு படைச்சிட்டு சர்வாய நமகன்னு சொன்னால், உண்மையிலே இது எங்களுக்கு எப்போயோ சொல்லியிருக்காங்க எங்களுடைய மிஸ்ஸு. நான் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முந்தி, அப்போ சாமிலாம் என்னன்னு தெரியாத அறியாத வயசுலேயே அவங்க சொல்லுவாங்க, எப்படி நீங்கள்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறங்க அப்படின்னு சொல்லி, எல்லாம் அவனுடைய இதுமா சர்வாய நமக அப்படின்வாங்க. இப்போ இந்த கதைகள் இந்த நாமம்லாம் சொல்ல உண்மையிலே எனக்கு இந்த வேர்டெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதுமா. அதனால் நான் உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன், என்னுடைய இறைவனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதனால் நம்ம எப்போயாவது ஃபாஸ்டிங் இருக்கும்போது நெய்வேத்தியம் படிச்சுட்டு சர்வாய நமக என்று சொன்னால் நமக்கு பசியே எடுக்காது. ஓகேவா? பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.